அப்போது விஸ்வநாதன்கிட்ட இந்த பாட்டை கொடுங்க வந்த உடனே. அவன் வந்து இதுக்கு மெட்டு போடுறதுக்குள்ள நான் அனுபவியை வந்து எழுதித்தரேன் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். 3வது தடவை போனப்போ கவிஞர் காத்துட்ருக்கானான்னு சொன்ன உடனே நான் உளுந்து அடித்து ஓடி பாதி குளிச்சு பாதி குளிக்காமல் சட்டையெல்லாம் எடுத்து போட்டு ஓடினேன். அங்கே போனோடனே ராமண்ணா டைரக்டர் இருக்கார். இந்த பல்லவி எழுதியிருக்காது என் படத்துக்கு பொருத்தமாக இருக்குது, என்னுடைய சுச்சுவேஷனுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மெட்டு போட்டுங்க தம்பி, இது வந்து எம்ஜிஆர் பாடுற மாதிரி தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன், பல்லவி நல்லா இருக்குது, நீங்கள் பல்லவிக்கு டியூன் போட்டுருங்க அப்படின்னு பல்லவி என் கையில் கொடுத்தார். எனக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம். என்னதுங்களா பல்லவி? அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் ஆகப்பட்டவன் நான் அல்லவா. இதான் பல்லவி. எனக்கா கோவம் ஒரு பக்கம். என்னடா இவ்வளோ லேட்டாக தூங்கிட்டு இருக்கேன், அதுக்கு இப்படியா பல்லவி வருது, பொருத்தமாக இருக்கும்டா.